பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பூரா அப்பையில மண்டையை ஒடிச்சு மாவளுக்கு போட போறோம். சரி வாங்க guys, நம்ம ஹெட்ஷாட் லூட் மட்டும் எடுத்து விளையாட போறோம். அதுக்கு நமக்கு முதல்ல ஃபிஸ்ட் பவர் தான். நம்ம வந்து ஃபிஸ்ட் பவர் எடுத்து வந்தாச்சு. இனிமே கையால குத்தி தான் காலி பண்ணோம். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ஃபிஸ்ட் கில்ல பண்ண முடியும். ஏன்னா கன்னு கிடைக்காத ஆரம்பத்துல இங்க ஒரு பைப்ல இருக்காட்டி செல்ல கூட்டியா அண்ணன் மட்டும் அடிச்சிடாதா. அண்ணா ஒரே குத்தாங்க, ஒரு குத்தி தாய் கூட செல்ல கூட்டியா நல்ல ஹெட்ஷாட் வாங்கலாம். ஏன்னா உடம்புல அடிச்சு தான் லூட் எடுத்துக்க முடியாது. நல்ல செல்ல குட்டி M4 ஒன்று வச்சிருக்கான். ஏன்னா M4 நாங்க வந்து பவுண்டில கிடைச்சிச்சு. பேராஃபில் கன்னு வச்சிருக்கான். கீழே ஒரு எனிமி இருக்கா முடிஞ்சா வந்து பாருங்கடா. கீழே ஒரு எனிமி பைபிள் இருக்கு. அவனுக்கு தான் ஏம் வச்சுட்டு கரெக்டா அவன மேல ஒருத்தர் இருக்கானா. டாப்ல ஏறி ஒருத்தர் உட்காந்துட்டான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணோம். கீழே இருக்கணும் முடிக்கலாம், மேல இருக்கணும் முடிக்கலாமா? இவன் லூட் அடிச்சு சுத்தி விடுறான். எவ்வளவு நேரம் லூட் அடிப்ப கையில மாட்டாம போயிடுவேன். மேல இருக்க பைபிள் முதல்ல முடிச்சிட வேண்டியதான். நமக்கே டேமேஜ் கொடுக்குறேன். ஏன்டா எனக்கே டேமேஜ் கொடுக்குற. இப்போ நான் போட்டு தரமா நம்ம இங்கே கரெக்டாக ஏன் வர மாட்டேது. ஏன்னா கரெக்டாக டாப்ல இருக்கானா அவங்க மட்டும் நம்ம இருக்கட்டும் தெரிஞ்சு போல இருக்கு. இருங்க எங்களுக்கு குளோல் போட்டுக்கலாம். மினிமம் உடைய நம்ம சத்தம் கேட்குது. மேலே தான் வரேன்னு நினைக்கிறேன். டே மேலே வரதான் வர ஒழுங்கா வந்து அடி வாங்கிட்டு போயிடும். புரியுதா? டே ஊக்கம் அப்படிங்க கொஞ்சம் இப்படி பரபரப்பா வந்து போட்டு தலைவரா கையில வர ஷார்ட் ரேஞ்சுக்கணும் இல்லை கொஞ்சம் முடிச்சிடறான். அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. 2 பேரும் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு சூப்பர் மீட்டர் போட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் மீட்டர் கிடைச்சது. டாப்ல இருக்கல ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணலாம். அவன் தான் சும்மா நமக்கு பயமுறுத்திக்கிட்டாரு. எப்போ சொல்லுனே தெரிய மாட்டேது. டே மேலே இருக்கியாடா இப்போ மாட்டினா முடிச்சு அவனை 3 பேர் கில் பண்ணியாச்சு. தேவையில்லாம எதுக்கு ஒழுங்கா ஓடி இருக்கணும். அன்னைக்கிட்டலாம் வச்சிக்க கூடாது. சரிங்க வானத்தை அவனுக்கு இறங்கினானா வானத்தை இறங்குற மாதிரி தெரியல. கீழே சண்டை போட்டுருக்கானீங்க. இதான் சான்ஸ். கீழே இருக்கு முடிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணலாம். ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னொருத்தன் அங்கே இருக்கான சண்டை போட்டுருக்கான இவனே முடிச்சிடலாம். அவ்வளோதான் 5 பேரை கில் பண்ணியாச்சு. குட் 5 பேரை மொத்தமாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போயிட வேண்டியதான். நமக்கு ஒருத்தனை மட்டும் ஹெட்ஷாட் அடிச்சோம். ஃபர்ஸ்ட் பைபிள் ஹெட்ஷாட் அடிச்சல அவன் மட்டும் லூட் அடிச்சிக்கலாம். ஏன்னா 2வது பைபிள் எடுக்க முடியாது. உடம்புல அடிச்சான். இன்னும் ஒருத்தனா டாப்ல இருக்கான். அவனை போய் எடுக்க முடியாது. அதனால இவன்ட்டு கடை லூட்டை மட்டும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். கையில் என்ன வச்சிருக்க? பெருசு பேக் பேக் வச்சிருக்கான். ஓகே பேக் பேக் வச்சிருக்கான். யூஎம்பி வச்சிருக்கான். நம்ம யூஎம்பி எடுத்துக்கலாம். பேராஃபில் வச்சுக்கலாம். பேராஃபிலுக்கு பதில் M4 ஒன்று எடுத்துக்கலாமா? இல்லை நம்ம பேராஃபில் M4 எடுத்துக்கலாம். M4 கொடுக்கலாம். ஏன்னா 2வது சிப் வேறு இருக்கு. பேராஃபில் நீ போல நின்னோம். அதுக்கப்புறம் M4 எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒரு செல்ல குட்டி ஓடிட்டு இருக்கேன். செல்ல குட்டி எங்கே ஓட்டுறீங்க? டே ஒரு அடி வாங்கினா ஒரு அடி தலையில் படிச்சிருந்தா லெப்பஸ்ட் அங்களோட பட விட மாட்டேன்டா. சுற்றி வந்து நான் போட்டு தர பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் இங்கே தான் இருக்கேன். உன்னை முடிக்காம பண்ண மாட்டேன். டே மெடிக்கல் போட்டுட்டு இருக்கானா? மெடிக்கல் போட சத்தம் கேட்குது. மெடிக்கல் இங்கே தான் போறியா? ஓட்டாயா ஏன்டா இந்த பயம் வச்சுட்டு எதுக்கு வரணுன்னு பவர் யூஸ் பண்ணி பறந்து போறானே. பவர் யூஸ் பண்ணி ஓடி போயிட்டேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சைடு டேவனா சுடுதே கொஞ்சம் இன்னொரு எனிமி இருக்கானா? இன்னொரு எனிமி குறுக்க வந்துட்டான் போல இருக்கு. டே எப்போ இவ்வளோ டேமேஜ் கொடுக்குற கொஞ்சம் நேரம் சும்மா ரெடி. டே கொஞ்சம் ஆடா பாவி. ஆரம்பத்தில் ஒருத்தனை ஃபிஸ்ட் வச்சு போட்டு தள்ளுறது எவ்வளோ கஷ்டம். கஷ்டப்பட ஒருத்தனை போட்டு தள்ளி கன் எடுத்து வச்சிருந்தா நம்மளை போட்டு தள்ளுறாங்க. நீங்கள் ஒருத்தர் இருக்கான் எங்கடா வரடே கையில் கண்ணே மூடிட்டு இருக்கேன். அவனை போட்டு தள்ளலாம் பவுண்டரி லட்சம் கண்ணு கிடைக்கும். டே கொஞ்சம் ஓடாத சொன்னா கேளு. ஃப்ரெண்ட்ல ஒரு இனிமே வந்துடுறா. ஃப்ரெண்ட்ல ஒரு பைபிள் ஒன்று நான் காப்பாற்றுறேன். ஓடி போயிடு. அவன் நெட்டு கட்டாயிருச்சு போல இருக்கு. வெறும் கையில் ஃபிஸ்ட் குத்திரே ஓடிட்டு இருக்கான். டே கொஞ்சம் ஒன்று முடிக்கிறான்டா. டே செல்ல குடிக்கிறேன் சொன்னா கேளு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஜஸ்ட் மிஸ்டேக் காலி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நம்மளும் முடிச்சிருப்பான். நமக்கு ஷார்ட் ரேஞ்சும் கிடைச்சிருச்சு. அப்புறம் M4 ஒன்று கிடைச்சிருச்சு. ஏகே இருக்கு. ஏகே நமக்கு வேணாம். நம்ம வந்து M4 வச்சுக்கலாம். ஒரு சூர் பண்ணிட்டு ஹெல்த் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சைலண்ட் இனிமேல் பண்ண அவன் ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டா. என்ன கொஞ்சம் தான் முடிச்சிருப்பான். ஒன்னா நான் முடிக்கிறேன். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. 2 பேரும் கில் பண்ணியாச்சு. ஒருத்தன் டேமேஜ் கொடுத்தேன். டேமேஜ் கொடுத்த பைபிள் எங்கே தான் இருக்கானா? டே முடிக்கிறா. டேமேஜ் கொடுத்த மகராசா கில்ல மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்கோட செல்ல கூட்டிய நம்மள்ட்ட SM ஜாமா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் SM ஜாமா வேற நினச்சி பொழுது எடுத்துக்கலாம். எவனாச்சும் ஹெட்ஷாட்டில் மாட்டாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் நானும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் தேட்டு தான் இருக்குங்க. நிறைய இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கானா? முடிச்சிடலாமா? கொஞ்சம் ரெடி நார்மல் கில்லாடா. ஃபர்ஸ்ட் அடி தலையில் தான் பட்டுச்சு. 2வது அடி தான் நார்மல் கில்லாம் எடுக்க முடியாது. வேற நினச்சிருக்கீங்களா? டாப்ல ஒருத்தன் எவனாவன் ஆண்டனியோ பவர் போகிறது. எவனோ சாண்டனியோ பவர் போடுறான். பைபிள் வந்து முடிச்ச வேண்டியது. சாண்டனியோ பவர் போட்டுட்டு இருக்கா. அவ்வளோ ஹெட்ஷாட் தான் ஜீவன் நம்ம வந்து லூட் அடிச்சிக்கலாம். என்ன லூட் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்காக லூட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ லூட் வச்சிருக்க? அட பிச்சைக்கார பையில ஒரு மெடிக்கெட் தான் வச்சிருக்கியாடா. இதுக்காடா இப்படி இருக்க? ஒரு மெடிக்கெட்டை வச்சு என்ன ஓட்டுறான். ஒழுங்கா மேலே இருந்திருக்கலாம். நானும் வளைச்சு தரேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட மாட்டேன். அங்கே ஒரு எனிமி இருக்கானா? எனிமே அது எனிமே தான் இருக்குது. எனிமே தானே அது அதை முடிக்கிறேன்ரா. நானும் ஸ்கோப் வச்சேன். ஸ்கோப் அந்த இடத்துல ஒர்க் ஆகல. ஜஸ்ட் மிஷன் தப்பிச்சு. ஆனால் 2வது போட்டு தள்ளுவேண்டா. என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. இவன் நம்ம வந்து ஹெட்ஷாட் தான் அடிச்சாலும் இவன் நம்ம வந்து லூட் அடிச்சிக்கலாம். பேக் பேக் லெவல் 3 பேக் வச்சிருக்கான். சைலன்சர் வச்சிருக்கான். அப்படியே பேராஃபல்ல வச்சிருக்கான். எம்பி பாட்டி வச்சிருக்கான். புல்லட் எக்காச்சக்கமாக வச்சிருக்கான். நம்ம கொடுக்குறதுனே வந்திருக்கான் போல இருக்கு. மொத்த லூட்டையும் வந்து வச்சிருக்கான். தேங்க்யூடா செல்ல குட்டி. ஆனால் இவ்வளோ லூட் கூட எதிர்பார்க்கலடா. அண்ணனுக்கு வாரி வரணும் அந்த மனசு இருக்கு பத்தியா? அந்த மனசு தானே கடவுளே. செல்ல குட்டி நம்ம கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் பொச்சனாக்கு வந்துட்டேன். எவனாச்சும் இனிமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே எவனா வாடி கொஞ்சம் ஹெல்மெட்டை சேதர விட்டாயா? டே என்னடா ஹெல்மெட்டை காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு அடி போட்டு தான் காலியாக இருப்பேனடா. கையில் இருக்குது ஒரே ஒரு சூப்பர் மடிக்கிட்டு நம்மளே முடிச்சு விட பார்த்தானே. எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே சுட்டான்னு தெரியல. செம்மட்டி அடிச்சு நான் தலையில். எங்கடா இருக்க? வீட்டு உள்ளதா இருக்கானா? இந்த வீட்டு உள்ளதா இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டு உள்ளது என்னடா அடி அடிக்கிற? மேலே உட்காந்து அடிக்கிற. உனா போட்டு தரா பண்ண மாட்டேன்டா. கையில் மாட்டாங்களா போயிடுவேன்.
நம்மள்ட்ட வேற 3 மெடிக்கிட்டு தான் இருக்கு, 4 மெடிக்கிட்டு. அதுக்கு ஒரு பார்த்தா இந்த டாப்ல இருந்திருக்கேன்டா. இது மேலே ஏறி உட்காந்துட்டு என் மண்டையை போலக்கான்னு பார்த்துருக்கா. ஜஸ்ட் மிட்ல தப்புச்சிட்டா. உன விட மாட்டேன்டா. இவனை போட்டு தரம் போடக்கூடாது. நார்மல் கிண்ணே பண்ணாலும் சரி, நார்மல் கில் பண்ண இவனை போட்டு தரம் போடக்கூடாது. எனக்கே பயத்தை காட்டிட்டான். ஏன்டா எனக்கே பயத்தை காட்டிக்கலடா. உன விட மாட்டேன்டா. சாண்டினியா பவர் போட்டு கீழே போறாராமா. உன்னை போ விட்டாதானடா. அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம 7 பேர் கில் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம நார்மல் கில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹெட்ஷாட் கில் பண்ண மாட்டோம். பண்ணாதான் நம்ம லூட் அடிக்க முடியும். ஒருத்தனும் மாட்ட மாட்டானே. மாட்டவனை போட்டுலாம் பார்த்தா பூரா பேரும் டாப்ல ஏறி உட்காந்துக்கிறானுங்க. டாப்ல இருக்கவனை போட்டு தான் லூட் அடிக்க முடியல. என்னடா இது ஒரே கஷ்டமா போயிருச்சு. கீழே அவனுக்கு இனிமே இருக்கானா. ஒருத்தன் ஜீப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவனையாச்சும் போட்டு தர முடியுதுன்னு பார்க்கலாம். டேரா பவர் வச்சிருக்கானா. இவன் வண்டி பவர் வச்சிருக்கான். டே கொஞ்சம் ஸ்கோப் இந்த இடத்துல சதி பண்றியா. ஸ்கோப் கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணாமல் போயிருச்சு. வந்துட்டான். டே கிங்க நீ கிங்க நானு கிங்க சொன்னா கேளு சுடாத. அண்ணன் தம்பி மாரி பழகணும். இப்படி அடித்தடிலாம் இறங்கக்கூடாது. நம்ம வந்து மேலே போயிடலாம். மேலே போய் உன போட்டு தள்ளுறா. இப்போ நீ மேலே வந்துனா அவனா வர வேலையை உன முடிப்பண்டா. டே கொஞ்சரா சொன்னா கேளு. டே இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் ஓடக்கூடாதுரா. அண்ணனுக்கு பயமா இருக்கா இல்லையா. டே கொஞ்சம் முடிச்சிடா. இன்னும் ஒரு புல்லட் அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம காலி பண்ணியாச்சு. இவங்ககிட்ட ஏதாச்சும் லூட் அடிச்சோமா. எனக்கு என்ன எல்லாமே ஆஃபில் தான் வச்சிருக்கேன். இது எடுக்க வாய்ப்பு இல்லை. நம்ம டோக்கன் தான் எடுத்துப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டோக்கன் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது பெருசாக. ஏன்னா நம்ம வந்து வெண்டிங் மிஷின் எதையும் வாங்க போகிறது கிடையாது. அந்த டோக்கன் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நான் இதுக்கு எவ்வளோ எடுத்தேன்னு தெரியல. கரெக்டாக எல்லாத்தையும் தான் கீழே போட்டாகணும். வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆட்டோ பிக்கப் ஆயிருச்சா. ஓகே நம்ம கிட்ட அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பவர் வந்து வச்சிருக்கிற அளவுக்கு பவர் தான் ஆட்டோ பிக்கப் ஆயிடுச்சு போல. அளவுக்கு பவர் நீ போ தேவையில்லை. ஓடி போயிடு ஒழுங்கா. உன்னை யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. தேவையில்லாமல் ஏறிட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போடாம நீ நான் தைரியம் இருக்கணும் உனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேக்ட்ரி சைடு விட ஆரம்பிச்சிட்டேன். ஃபேக்ட்ரி மேலேயும் ஒருத்தருங்க. டே ஃபேக்ட்ரி மரத்தை சுட்டுட்டு இருக்கான். நான் முடிக்கணும்டா. எல்லாரும் இதுமே மேலே ஏற்றிருக்கா. கீழே எவன் தான் சண்டை போடுறது. பூரா பையன் வானத்தில் சண்டை போட்டுருங்கடா. எல்லாம் ஸ்கை டைவ்லையும் சண்டை போடுங்க. எவனும் கீழே இறங்கிடாதீங்க. இதேமாரி விளையாடுங்கடா. கேம் ரொம்ப நல்லா இருக்கும்டா. கேம் உருப்பட மாதிரி தான். வேற அவங்க ஒருத்தர் சுட்டு நான் சுட்ட பைப்பில் எங்கே தான் இருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஜோன் ஒருத்தர் எனிமி திட்டு குளோல் மட்டும் கிடையாது. இங்கே குளோல் இருக்கு. மேலே ஒருத்தன் சொல்கிறேன். மேலே இருக்கிற பைப்லையும் தான் தொல்லை தாங்க முடியல. இந்த வீட்டு மேலே உட்காந்துட்டான் போல இருக்கு. அந்த வீட்டில் உட்காந்துருக்கேடா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன போட்டு தள்ளுறா. கண்டிப்பாக அவன் வண்டி வச்சப்ப நினைக்கிறான். ஆனால் வண்டி இருக்கிறவனா என்ன பண்ணுவானா வண்டி எடுத்து சைடில் விட்டுருது. ஏதாச்சும் ஒரு வீட்டு மேலே உட்காந்துக்கிறது. எவனாச்சும் சுடுறது டேமேஜ் எடுத்துக்கிறது இல்லை கீழே எடுத்துக்கிறது. எவனாச்சும் சுட வந்தானா இறங்கி எடுத்து வண்டியை ஓடுறது. அதேமாரி பண்ணுறது நிறைய குரூப் இருக்கானுங்க. இன்னொரு குரூப் வந்து அந்த சாண்டினியா பவர் எடுத்து டாப்ல ஏறி உட்காந்துப்பானுங்க. அங்கேருந்து சுடுவானுங்க. எவனுமே கீழே இறங்கி தைரியமாக சண்டையே போட மாட்டீங்களாடா. முடிக்கிறேன் நான் ஒன்று. எனக்கு தெரிஞ்ச வண்டி வச்சிருக்க சான்ஸ் வந்து ஒரு 50% இருக்குது. பார்க்கலாம். அப்படியே மேலே உட்காந்துருக்கு. எல்லாம் தெரியுது. கரெக்டாக தலைக்கு அமைச்சு முடிச்சிடலாமா. இருந்தாலும் ரிஸ்க் தான். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாம். வீட்டு மேலே இருந்து போகிறான்டா. வச்சிருக்கான் வண்டியை. நினச்ச மாதிரி மான்ஸ்டேக் வச்சிருக்கான். கண்டிப்பாக இறங்கி ஓடியாரணும் எடுக்கிறதுக்கு. வண்டி எடுக்க ஓடியாரு. நினச்ச மாதிரி ஓடியாரன். டே தெரியும்டா. ஒன்றுமே ஆனால் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். நீ வண்டி எடுக்க விட்டுருவோம்னா நான் காலியான சீரம் வண்டி எடுக்க விட மாட்டேன்டா. 7 டேமேஜ் கொடுத்தாச்சு. ஆனால் இவன் வந்து ஹெட்ஷாட் தான் அடிக்கணும். ஹெட்ஷாட் அடிச்சா மட்டும் தான் நம்ம லூட் அடிக்க முடியும். டேய் வெளியே வாடா. போன முடிக்கணும்டா. என்னதான் குளோல் போட்டாலும் சரி வெளியே வந்து நான் அவனா முடிச்சிடலாமா. அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. நார்மலுக்கு லூட் அடிக்க முடியாது. நம்மள்ட்ட இருந்த மெடிக்கிட்டு எல்லாமே காலி. 0 மெடிக்கிட்டு கிடையாது. மெடிக்கிட்டெல்லாம் ஓட விட்டீங்கடா. எல்லா மேட்சும் மெடிக்கிட்டெல்லாம் ஓட விட்டுறானுங்க. நம்ம இது உள்ள போய் உட்காந்து ஜோனுங்க தான் போட்டுருக்கணும். ஒருத்தன் வண்டி எடுத்து வரானா. வண்டி எடுத்துட்டு பயப்பட பாத்துறா. நம்மள பாத்துறாங்க. டே என்ன ஏன்டா பார்த்து வரீங்க. சாவடிக்கிறீங்களேடா. கொஞ்சம் சொன்னா கிளப்பி இன்னொரு இனிமையா குறுக்கு இன்னொரு இனிமே வந்து நம்ம வந்து வண்டி எடுத்துருக்காங்களா. தேங்கோட செல்ல குட்டி அண்ணனுக்கு வண்டி கொடுத்துன்னு எடுத்து வந்திருக்காம போல இருக்கு. நான் வண்டி எடுத்து கிளம்புறேன். நீங்கள் மாறி மேலே சண்டை போட்டுங்க. என் மேலே ஒரு புல்லட் படக்கூடாது புரியுதா. ஏன்னா கையில் மெடிக்கிட்டெல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கே இறங்க வேண்டியது. இங்கே இறங்கி பத்திரமா இதில் உட்காந்துக்க வேண்டியதான். எவனாச்சும் ஒருத்தனாச்சும் போட்டு தள்ளுமே ஹெட்ஷாட்டில். அப்போ தான் லூட் அடிக்க முடியும். ஆல்ரெடி 10 பேரை போட்டு தெளிச்சு. எனக்கு தெரிஞ்ச பீக்கு வீட்டு மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். டாப்பில் இங்கேயே ஒருத்தவனா. டே எத்தனை பேர் தான் எல்லா மேலே இறங்கி உட்காந்து கிடைக்கிறீங்க. ரொம்ப கடுப்பேற்றுறீங்கடா. இப்போ டாப்பில் இருக்கணும் போட்டு தான் நம்மளால் லூட் அடிக்க முடியாது. இவன் கீழே இறங்கி வந்தால் மட்டும் தான் போட்டு தர முடியும். பார்க்கும் கீழே இறங்கி வரான். நான் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 பேர் தான் இருந்தானுங்க. செல்லக்குடி கீழே இறங்கி ஒருத்தன் வந்துட்டானே. ஏன்டா கீழே இறங்கி வர முடிச்சலாம். அவளை தான் காலி பண்ணிச்சு. இவன் ஹெட்ஷாட் அடிக்கல தான் நம்ம இவங்கிட்ட லூட் அடிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போகணுமே. அந்த இடத்துல இன்னொரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு மார்க் காமிக்குது. ஆனால் மார்க் காமிச்சது ஆல்ரெடி போட்டு தரலாம் எனிமையான்னு தெரியல. நம்ம எதுக்கு உஷாராகவே போகலாம். ஓடி போய் எடுத்துட வேண்டியது. மெடிக்கிட்டு மட்டும் வச்சாரா. ஒரு 2-3 மெடிக்கிட்டு ஒரு இன்னில் வச்சு வச்சாரா. எதுக்கு நம்ம வந்து குளோல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு குளோல் எந்த எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியதான். ஓகே ஏன்னா பேன் வச்சிருக்கானா. ஓகே ஒரே இன்னில் வச்சிருக்கான். 4 மெடிக்கிட்டு வச்சிருக்கானா. ஓகே ஒரு இன்னில் மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இனிமே வந்துட்டேன் இனிமே இன்னொருத்தன் வந்துடுறேன். வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. டே என்னடா இது இன்ஜெக்ஷன் வச்சிருக்கேடா. இவ்வளோ நம்ம நார்மல் கில் பண்ணமா ஹெட்ஷாட் கில் பண்ணமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அவனை வந்து எடுத்துக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம். அந்த மெடிக்கல் மட்டும் போட்டு லாஸ்ட் நீ பைபிள் போட்டு போய் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எங்கே இருப்பான்னு தெரியலையே. இப்போ நம்ம கிட்ட மெடிக்கிட்டு இருந்த மொத்த மெடிக்கிட்டு காலி. லாஸ்ட் இனிமே போட்டு தரலாம் தான் உண்டு. ஜோன் வருது. ஏன்டா ஜோன் போட்டு என்ன சாவடிக்கிறீங்க. லாஸ்ட் இனிமே எங்கே இருக்கான்னு தெரியல. இது உள்ள கீழே இருப்பானா. மேஸ் உள்ள இருக்கானா. மேஸ் உள்ள இருக்குது. வண்டி எடுத்து வரா. டேய் ஜோனில் இருக்கானா. ஏன்னா மொத்த பேர் ஜோனில் இருக்கீங்க. முடிக்கிறேன்னா ஒன்று அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 13 கில் பண்ணி ஹெட்ஷாட் லூட் அடிச்சு மட்டும் புயா வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.